வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திமுகவை திட்டுன்னு திட்டி திமுகவிலேயே போய் சேர்ந்துகிட்ட ஒரு 10 பேர்த்த பத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் இது கட்சியாகவும் அல்ல தனி நபராகவும் கடுமையா திமுகவை விமர்சனம் பண்ணி திமுக கிட்டயே மறுபடியும் போய் சரணாகதி அடைஞ்ச ஒரு 10 பேர்த்த அல்லது ஒரு 10 கட்சியை நாம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்துருவோம். சரி, முதலாவது நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களதான் நம்ம பார்க்க போறோம். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலங்கள்ல கம்யூனிஸ்டினுடைய முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து அவங்க போராடினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக வந்தோடனே திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு காலகட்டங்கள்ல இன்றைய நிலையில ஐயா விஜயகாந்த் இருக்கிற வரையிலும் அவங்க தனியா ஒரு கூட்டணி கட்சி ஆரம்பிச்சாங்க. அது தோல்வியில முடிஞ்சதுனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் மொத்தமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா போய் திமுகவோட கூட்டணி அமைச்சிட்டு இப்ப அவங்க கிட்ட 1 சீட்டு 2 சீட்டுன்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கறத இன்னைக்கு முதலாவதா நம்ம பார்க்க போறோம். அடுத்து இரண்டாவதா யாரை பார்க்க வரோம்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு சாதாரண கட்சி கிடையாது. அது ஒரு 150 வருஷ பாரம்பரிய கட்சி. 1967ல காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அந்த டைம்ல காங்கிரஸ் எந்த அளவுக்கு கடுமையா திமுக விமர்சனம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோகம் பண்ணி பாருங்க. ஆனா இன்னைக்கு அதே காங்கிரஸ் கூட தான் கூட்டணி பலமான கூட்டணி அமைச்சிருக்கு திமுக அப்படிங்கிறது நம்ம மறக்க கூடாது. ஏன்னா அப்ப எதிரியா இருந்தவங்க இன்னைக்கு நண்பர் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களும் எதிர்த்து தான் திமுக கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்த ஐயா வைகோ அவர்கள் நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவர் மதிமுக தலைவர். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல ஐயா சரியான பேச்சாளரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகவில் இணைச்சுக்கிட்டாங்க. திமுகவில் இணைச்சோடனே ஐயா கலைஞரே வைகோ மேல ஒரு உண்மையா பொய்யான்னு தெரியாது ஒரு பழி ஒண்ணு சுமத்தப்பட்டது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்களையே தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு வைகோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பிச்சு. அப்போ ஐயா கலைஞர் அவர்களே வைகோ மேல மிக காண்டாகி அந்த கட்சி விட்டு துரத்தி விட்டாரு. அங்கிருந்து வெளியே வந்தவர் தான் மதிமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது பெரிய ரன்னிங்ல போயிட்டு இருக்கும் போது தான் இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சி அப்படியே மொத்தமா கொண்டாந்து விஜயகாந்த் சாரோட கூட்டணி வச்சு மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சாங்க. கம்யூனிஸ்ட், தேமுதிக அல்லது இந்த திருமாவளவன் எல்லாரும் சேர்ந்து ஒரே மட்டும் கட்சி ஆரம்பிச்சாங்க. அது எதுவும் எடுபடாத போன உடனே என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, வைகோ அவர்கள் தன்னோட கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட இணைச்சிட்டாரு. அவரும் சரணடைஞ்சிட்டாரு திமுக கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்டது. அடுத்த பாத்தீங்கன்னா, அதாவது 7வது இடத்துல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா வேல்முருகன். அவருன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. வேல்முருகன் யாருன்னு நான் சொல்லிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு அங்கமா இருந்தாரு. அவர் அந்த கட்சி பிரிஞ்சு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அது ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல திமுகவுடைய எதிர்ப்பா தான் இருந்துச்சு. அது நாளடைவில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வேற வழியே இல்ல, நம்ம கட்சி வளர்க்கணும்னா ஒரு பெரிய கட்சி கூட்டணி கூட தான் இருக்காகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாத்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் திமுக போய் இணைஞ்சுக்கிட்டாரு. இணைஞ்சிட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி திமுகவை யார் யார் எதுக்காங்களோ எல்லா பத்தையும் எதிர்த்துட்டு இருக்காரு. குறிப்பா பாக்கணும்னா விஜய் சாரை அதிகமா எதிர்க்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே. அடுத்த யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி பேர் பண்ணி சொல்லிடுறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, சொல்லிடுறேன். அடுத்ததான் பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 6வது இடத்துல மிக முக்கியமான நபர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் மாதிரி அண்ணன் மாதிரி திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரேரா எதிர்த்தாரு அப்படிங்கிற ஒரு சில பேர் இருக்காங்கன்னா அதுல திருமாவளவன் அண்ணன் ஒருத்தர். வாரிசு அரசியல போல்டா தாக்குனாரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வன்மையா கண்டிச்சாரு, அந்த அளவுக்கு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா திமுக அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அதை கொண்டு போய் அப்படியே திமுக கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே சரணடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப முழுக்க முழு நேரமும் ஐயா ஸ்டாலினோட இருக்கிறது அவரோட ஒரே வேலை. இந்த எலெக்ஷன் முடிவுகளும் அவர் இப்படிதான் இருப்பாரு. சரி, ஓகே. அவர் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்துகிட்டு திமுகவையும் அதிமுகவையும் தாவேக்காவையும் அவர் விமர்சனம் பண்றதுதான் அவரோட வேலை. அது போக அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான். ஆனா
அதையெல்லாம் தாண்டி இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி வந்து அந்த மாதிரி கூட்டணியா இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அங்கதான் இருந்தாகணும். அதனால அவங்க சொல்படிதான் நம்ம கேட்டாகணும். அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. திருமாவளவன் அவர்களும் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னே நம்ம சொல்லப்படுது. சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை, ஜெயலலிதாவுடைய அபிமான விரும்பி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை தான் நான் பார்க்க போறோம். கரூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஒரு பிரதிநிதி, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் வந்து ஆரம்பத்துல ஊழல்லாம் செஞ்சிட்டாருன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து விமர்சிச்சாரு. ஸ்டாலின் அவர்களை வந்து கடுமையா தாக்கி விமர்சனம் பண்ணதுல செந்தில் பாலாஜியும் ஒருத்தர். இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து அவர் வந்து இந்த கட்சியில சேர்ந்த உடனே இந்த கட்சியில் இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டினாரு. இந்த 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு பாத்தீங்களா, அது வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அவரு தான். இப்ப அதன் மூலியமா பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் தண்டனையெல்லாம் பெற்றுட்டு வந்தாரு. இப்ப வந்து திமுகவில் இணைச்சதுக்கு அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவரா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரிதான் வந்து திமுக அவரை பாக்குது. இப்ப யார வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க, திமுகவில் இருந்து யார வேணாலும் போங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. காங்கிரஸ் கூட வெளியே போனா கூட நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னா நீ தாராளமா வெளியே போ, அதை பத்தி ஐ டோன்ட் கேர் அப்படின்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி வெளியே விடுறதுக்கு அவரால் முடியவே முடியாது. செந்தில் பாலாஜி கூட வச்சுதான் அவங்க, வேற வழி இல்லை. அது என்ன காரணம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல கருணாஸ் தான் 4வது இடத்துல இருக்கிறாரு. கருணாஸ் 4வது இடத்துல. அவரு ஏன் நம்ம குறிப்பிட்டு பேசுறேன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வளர்த்து விட்டதே அதிமுக தான். அதிமுகவில் இருக்கும்போது அம்மா இருக்கிற வரையிலும் திமுகவை வந்து அப்படி ஒரு விமர்சனம், மிக கேவலமான ஒரு விமர்சனம் எல்லாம் வச்சாரு கருணாஸ். என்ன உனக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்புறம் நீ உனக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் பேரன், இப்படியே வந்துகிட்டு இருந்தா மத்த யாரும் வளர வேண்டாமா அந்த கட்சியில அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே கருணாஸ் தான் விமர்சனம் பண்ணாரு. அவர் கட்சி பேர் வச்சிருக்காரு. உண்மையிலே அந்த கட்சியை என்ன கட்சி பேர் கூட உண்மையிலே தெரியல. அந்த கட்சி பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவர் ஒரு ஜாதி கட்சி தான் வச்சிருக்காரு, பெருசா ஒண்ணும் இல்ல, ஜாதி கட்சி தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஜாதி கட்சின்னு என்ன தெரியல. அந்த கட்சிக்கு தெரிஞ்சா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கலாம்னு தான் ஆசைப்படுறேன். சரி, ஓகே. அவரு இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வச்சு பார்த்தாரு, இங்க வச்சு பார்த்தாரு, எங்கேயுமே வந்து கூட்டணி சரியா அமையல. கூவத்தூர்ல போய் எல்லாரும் கிட்டையும் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கினாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அமைச்சர்கள் ஒன்னா சேர்ந்து யாரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கும்போது இவர் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆளா தமிழ்நாட்டுக்குள்ள பிரதிபலிப்பா மாறினாரு. அவரு தான் வந்து அண்ணன் கருணாஸ் அவர்கள். அவர் வந்து இப்ப எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா திமுக கிட்ட கொண்டு தன்னுடைய கட்சி என்னமோ ஜாதி கட்சி, அந்த கட்சியை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சரணகதி அடைஞ்சிட்டு நான் இனிமேல் இந்த கட்சி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமா அங்க உட்கார்ந்துருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் கருணாஸ் அவர்கள் தான். அவருக்கு காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது அவர் சில ஜாதி பிரச்சனை பேசணும்ல அவருக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி காமெடிலாம் சூப்பரா பண்ணுவார், அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அவரை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது 3வது இடத்துல இருக்கிறது தான் மிக முக்கியமான ஆளு. அதாவது வந்து முதல் இந்த இந்த குடும்ப ஆட்சி முறை நம்மளுக்கு தேவைதான், இது வேண்டுமா அண்ட் பேட்டரி தூக்கி டிவியில் அடிச்சார்ல, அவரு தான் வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. அவரை பத்தி பேசினவே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாவம் விட்டுருங்க, அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அடடே, இவரை பத்தி பேசாம எப்படிப்பா கறந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் யோசிக்க தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது கூட்டணி கட்சிக்கு போய் எத்தனை சீட்டு கொடுப்பீங்கன்னு போய் கேட்டிருக்காரு. அது எப்படி கேட்பாங்க, எனக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா ஸ்டாலின் இருக்கிட்டு ஆகாத வகையில உங்கள்கிட்ட சீட்டடா ரெடி பண்ணல, நீங்க போயிட்டு அடுத்த மாசம் வாங்க, அதுவும் சரிதான், நான் சென்று விட்டு அடுத்த மாதம் வருகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாரு. மறுபடியும் போயிருக்காரு, எங்களுக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்குகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆகாத வகையில் எல்லாத்துக்கும் ஒதுக்கிட்டு கடைசியா உங்களுக்கு எத்தனை சீட்டு வருதோ அத்தனை சீட்டு தள்ளால முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிக்காரு. அதுவும் சரிதான், கூட்டணி உடையாமல் இருந்தா மிக நல்லது, நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆக மொத்தம் இவர் கூட்டணி கட்சி சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி அவர் இருக்க போறது திமுக தான்.
ஆனா இருந்தாலும் அங்கதான் இருந்துட்டு தான் அவர் வேலை பார்த்தா அவனை வேற வழி இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு நப்பாசி கொத்தனும் கேட்டு பாக்குறாரு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி அவருடைய விடுங்க, அவரை பத்தி பேசினாவே உண்மையில எனக்கே ஒரு இதா இருக்கு. ஏன்னா அவர் நல்ல மனுஷன், நல்ல நடிகர், நல்ல ஒரு திறமையானவர். இப்படியெல்லாம் மாறுவாருன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சரி ஓகே, அவரை நம்பி வந்து எத்தனையோ பேர் ஒரு மாற்று கட்சி வந்துருச்சுடா தமிழ்நாட்டுல, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு மாற்று கட்சி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அதில் நானும் ஒருத்தன் தான். சரி ஓகே இருக்கட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரை எதிர்த்து ஒழிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரோ அவர்கிட்டயே சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. இப்ப வந்து ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பெரிய நடிகர், அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுது. அதை எதிர்த்து வந்து கோர்ட்ல மேன் கொடுக்குறாரு. அதெல்லாம் இல்லாம இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலத்தை இடிச்சு, அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டு பாலம் கட்டுறாங்க. பாலம் கட்டினோடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலம் கட்டின இடத்த வந்து சரி ஓகே இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களை எதுக்கணும், அவங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த மனுஷன் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு எலெக்ஷன்லயே 10% மேல எடுக்கிறாரு. அது பெரிய சாதனை. அந்த 10% எடுத்தவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்த காலகட்டங்கள்ல மிகவும் டவுன் ஆகி உடம்புக்கு சரியில்லாம போய் அவர் வந்து ஒரு கட்டத்துல இறந்தே போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி அதாவது வீட்டுக்காரர் தான் இறந்து போயிட்டாரு, இந்த கட்சியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தனிமையா நிப்பாங்க, அல்லது வந்து அவங்க விரும்பி ஏற்கனவே வச்சுக்கிட்ட கூட்டணி நிற்பாங்க, அல்லது வந்து புதுசா யாராச்சும் போய் சேருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த காலத்துல யாரால கட்சி ஆரம்பிச்சாங்களோ, யாரை எதுக்கணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சாங்களோ, யாரை அழிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்க கிட்டே போய் சரணடைஞ்சாங்க பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். அதுதான் அரசியல்ல எந்த இடத்துல யாரு என்ன மாறுவாங்கன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போலதான் வந்து தேமுதிக பிரேமலதா அந்நியர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட கட்சியை கொண்டு அப்படியே திமுக கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே சரணகதி அழைச்சிட்டாங்க அப்படிங்கிறதா ஒரு உண்மை. ஓகே, அவங்களுக்கு எதுக்குதான் அவங்களை அழிக்கதான் கட்சி ஆரம்பிச்சாங்க. போன மாசம் கூட பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, போன மாசம் கூட என்ன பேசினாங்கன்னா, இந்த குறிப்பா இந்த பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா இந்த கஞ்சா போதை, இதெல்லாம் வந்து போன மாசம் தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில எதுவுமே நல்லா இல்ல, எல்லாமே பயங்கரமா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அட என்னடா நம்ம பயங்கரமா திமுக திட்டிட்டு இருக்க, ஒருவேளை பயங்கரமான ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா, இந்த அம்மா நேரா கொண்டு போய் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க தேமுதிக சீட்டு, இதை நீங்க பத்திரமா இந்த திமுக பொட்டியிலே வச்சுக்கோங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேயே தங்கிட்டாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, இந்த நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறது யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட தெரியாதவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இது வந்து வேற யாருமே கிடையாது, முன்னாள் முதலமைச்சர். 2-3 முறை வந்து அம்மா ஜெயலலிதாவாலேயே வந்து முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையுள்ள ஒரு மனுஷன். அந்த அம்மா வேற யாரையுமே நம்பாது. மெயினா அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் மெயினா நம்பாது. ஆனா இருந்தாலும் அந்த அம்மாவே நம்பக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்களை தான் அந்த அம்மா ரொம்ப நம்பும். அந்த அம்மா வந்து ஒரு ஆட்சியவே, அதாவது நான் இந்த வீட்டு ஒரு வெளியூர் போறேன், இந்த வீட்டோட சாவியை பத்திரமா வச்சுக்கங்கன்னு ஒரு நல்லவன் கிட்ட தான் கொடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு நல்லவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான், ஓபிஎஸ் தான். அவர்கிட்டே கொடுத்துட்டு போனாங்க அந்த அம்மா. ஆனா கடைசியில் நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாவி என்ன பண்ணாருன்னா, நல்லா தான் வச்சிருந்தாரு, ஆனா அந்த சாவி வந்து மாற்று சாவி போட்டு வேற யாரோ திறந்துட்டாங்கிறதுக்காக இவர் என்ன சாவி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு ஒரு பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு இவர் நேரா போய் என்ன வச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுக போய் அந்த சாவியை கொடுத்துட்டாரு. இப்போ வந்து என்னன்னா, திமுக அந்த சாவி வச்சு அவர் இனிமேல் என்ன ட்ரிகர் பண்ண போது இவர் வந்து ஜாலியா திமுக என்னன்னு சொல்லுதோ அதெல்லாம் வந்து கேட்டு ஆட்டம் போட போறாரு. அதுக்கு தயாராகவும் ஆயிட்டாரு. இப்ப எல்லாரும் வந்து திமுக ஆதரவாளர்கள் எல்லாரும் ஆகா ஓஹோ பயங்கரம், நம்மளுக்கு எல்லாம் செமையான ஒரு ஆள் கிடைச்சிருச்சாரு, இவர் தவிர வேற ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆகா ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர் வந்து திமுகவில் இணைஞ்சது வந்து யாருமே எதிர்பார்க்காதது. ஆனா திமுக போய் சரணடைவாருன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. தமிழக ஊடகங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு அதிமுகவில் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு கேண்டிடேட்டு, இன்னும் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு ஆள் வந்து இன்னைக்கு போய் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா?
பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அது உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கே வெளிச்சம். அதுவும் ஒரு விஷயம் நியாயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க போனாலும் சேர மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி கிட்ட போலான்னு பார்த்தா அவர் சேர்த்த மாட்டேங்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்கு போதா எடப்பாடியே வேண்டாங்கிறாரு. உன்னை எப்படிப்பா நான் சேர்த்திக்கிறதுங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் நம்ம இவர் என்ன தமிழக வெற்றி கலந்து போனா சின்ன பையன் கிட்ட போய் நாம் வேலை முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறோம். சின்ன பையன் கிட்ட போய் எப்படி வேலை பார்க்கறது? அது செங்கோட்டையனுக்கு சரியா வரும், நம்மளுக்கு சரியா வருமா? நம்மளாம் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சா. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பார்த்தாரு. அவருக்குன்னு ஒரு கட்சி வரும்ல. அந்த கட்சி எந்த கட்சி? அவருக்கு இப்ப அரசியல் இல்லாம, அதாவது ஒரு நாளைக்கு சோறு இல்லாம கூட இந்த அரசியல்வாதிகள் இருந்துருவாங்க. பதவி இல்லாமல் அல்ல கட்சிக்குள்ள இல்லாம இருக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்களேன், இந்த கட்சியை வேண்டான்னு சொல்லிட்டு போன அரசியல்வாதிகள பாருங்க, அட்ரஸே தெரியாம போயிருவாங்க. அது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகளை பாருங்க, அப்படியே மினுக்கா இருப்பாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்க அது கட்சிக்குள்ள அந்த பதவியில் இருந்தாவே அது ஒரு தேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அதே பாருங்க, அந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாத்தீங்கன்னாவே பரிதாபமா இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் ஓபிஎஸ் அவர்கள் இப்ப கொஞ்ச நாளா பரிதாபமா இருந்தவரு இப்ப நேற்று தினத்துல இருந்து ஒரு முகத்துல ஒரு புது தேஜஸ் அந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்டுருச்சு. இனிமேல் திமுகனுடைய மிக முக்கியமான ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க, எல்லாரும் நம்புவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலங்களில் எது எப்படி வேணாலும் நடக்கும். அதுதான் 2026 அரசியல். சரி ஓகே, ஏப்பா 10 பேர்த்த சொல்லிட்டப்பா, ஓகேப்பா 10 பேர் ரைட்டு, உன்னுடைய 10 பேர் கருத்து கணிப்பு நான் கூட ஒரு ஏத்துக்கிறேன். ஏன்னா எல்லாருமே திமுக எதிர்த்தவங்க தான், திமுக கூட இருந்தவங்க தான். அதனால இன்னைக்கு திமுக கிட்டே போய் சரணடைஞ்சவங்க தான். இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்லல. எப்பா பெசலாம் யாராச்சும் சொல்லப்பா, நீ 10 பேர் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது ஏன் மனசுக்கு படுது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு ஸ்பெஷலா ஒருத்தர் சொல்றேன், அது நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, வேற யாரும் கிடையாது, அது நாம் தமிழர் கட்சி தான் நான் சொல்றேன். நம்பர் ஸ்பெஷல் ஒன்று யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான். ஆரம்ப காலங்களில் அவங்களோட எய்மே என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட எதிர்ப்பு தான் அவங்களோட முக்கியமான எய்மா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு திமுகவை எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நூல் அளவு கூட கிடையாது. அவங்க கிட்ட ஒரு நூல் அளவு கூட கிடையாது. இப்ப என்ன விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு கூட ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. திமுகனுடைய ஆட்களுக்கு கூட அந்த கொடியை நல்லா கையில பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. திமுகவுக்கு கூட ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. திமுக ஓரளவுக்கு தன்னுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டா பல்ட் அடிச்சு நான் பார்த்திருக்கேன். இது அந்த பல்ட் அடிச்சு ஆப்போசிட்டா வராங்கன்னா அது நாம் தமிழரால மட்டும்தான் முடியும். இப்ப நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதையே சுத்தமா மறந்துட்டு விஜயினுடைய எதிர்ப்பை தான் முழுக்க காட்டுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. நான் சொல்றேன்னு தயவு செய்து நீங்க நினைச்சுக்காதீங்க. அரசியல் வட்டாரங்கள்ல அப்படி மாதிரி சொல்றாங்க. அது இப்ப எந்த அளவுக்கு உண்மை நீங்க ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது நான் சொல்றதா பர்சனலா நினைக்க கூடாது. இது அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடியோக்கு 2 லட்சம் தராங்களாம். டேய் நான்லாம் எனக்கெல்லாம் கொடுத்தா நான்லாம் ஒரு 10 வீடியோ கொடுக்கண்டா ஒரு நாளைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வீடியோ போடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு போய் கூட வேலை செய்யறாங்க. அப்படி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அந்த பக்கம் ஃபுல்லா அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா உங்களை எதிர்த்துற மாதிரி எதிர்ப்போம் ஆனா எதுக்க மாட்டான், அந்த பக்கம் அடிக்காத மாதிரி அடிப்பான் ஆனா ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயாவும் இந்த பக்கம் விஜயும் வச்சு 2 பக்கமும் சரிசமமா அடிக்கிறங்கிற பேர்ல சும்மா ஸ்டாலின் ஐயா உங்களை சும்மா திட்டுவோம், நீங்க அப்படி கோபம் அச்செல்லாம ஒத்துக்கணும், ஆனா நாங்க விஜய் போட்டு பொலன்னு பொழப்போம், இருக்கிற டேமேஜ் கெட்ட பேர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னென்ன இல்லாத அவதூறுகள் எல்லாத்தையும் விஜய் அண்ணா மேல பரப்பி அவர் ஒரு வழி பண்ணாம நாங்க விட மாட்டோம். 10க்கு இந்த டைவர்ஸ் கேஸ் வர வந்துருச்சா, டிவோர்ஸ் கேஸ் வந்த உடனே போதும், இனிமேல் நாங்க பாருங்க ஒரு நாளைக்கு 4 வீடியோ போட்டு விஜயனோட இமேஜை டேமேஜ் பண்றதுதான் எங்களோட முழு வேலை. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு வீடியோக்கு நீங்க 2 லட்சம் அனுப்பிச்சுட்டே இருங்க, நாங்க இந்த பக்கம் பாருங்க நாங்க விஜயை போட்டு பொழந்துகிட்டே இருக்கிறோம், நீங்க அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படாதீங்க ஐயா. உங்க பக்கம் அவங்க திரும்பவே மாட்டாங்க. 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே அப்படி சொன்னார் பாத்தீங்களா. இனிமேல் அதை சொல்ற வாய நான் இனிமேல் எப்பயுமே திமுக என் எதிரி இல்ல, திமுக என்னுடைய ஒரு உயிர் நண்பன்னு சொல்றவர்களும் நாங்க விட மாட்டேங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க காசு அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க ஐயா, நாங்க நாங்க வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்களாமா. நான் சொல்லப்பா, வலைதளங்கள்ல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா
நம்ம எதுவும் சொந்த கருத்து சொல்ல போறதில்ல. வலைதளங்கள்ல வரக்கூடிய கருத்துக்களை நம்ம அப்படியே எடுத்து போட்டு நம்ம பேசுறோம். அவ்வளவுதானே தவிர இந்த வீடியோவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. சரி, ஓகே. இதுவரையிலும் நான் பேசின விஷயங்கள்ல யாராச்சுக்கும் மனசு கஷ்டப்படுத்தியிருந்தாவோ, உங்க மனசு பாதிக்கப்பட்டிருந்தாவோ நான் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.